ஃபால் காலம், இந்த ரெண்டு காலமே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் பண்ணுற காலம்னா நம்ம வந்து அதிக, அதாவது ஸ்டார்டிங் பீரியடில் வந்து நான் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அது வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தான் அதை சேல்ஸ் பண்ணேன். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு அடுத்தது இந்த வேல்யூடடாக இல்லை, இந்த அடுத்த ஸ்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக திங்க் பண்ணி நம்ம கோவிட் டைமில் தான் நான் அந்த மாதிரி வேல்யூடட்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஆயிஸ்டர்ல இருந்து தான் நம்ம இந்த ஆயிஸ்டர் பவுடர் எடுத்து அந்த பவுடர்ல இருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, மஷ்ரூம் பிஸ்கெட்டு, சூப் மிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ விட்டமின்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பால் காலம்ல வந்து நார் சத்து இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து பாதுகாத்து வைக்கணும்னா இதனுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 2 days தான். சிப்பிக்காலனுடைய லைஃப் டைம் 2 days தான். நம்ம அதுக்குள்ளே வந்து ஒன்று குக் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா வேல்யூட் எடுத்து கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இதோட லைஃப் டைம் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது. இதை தக்க வைக்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி வச்சோம்னா நம்ம 6 months வச்சுக்கணும். 6 month வரை நம்ம ட்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ குக் பண்ணணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா நம்ம பழைய நிலைமைக்கு இது வந்துடும். ஓகேங்களா? ஆனால் ட்ரை பண்ணி வச்சுருந்தா பெட்டர். ட்ரை பண்ணும்போது இதனுடைய வெயிட் வந்து குறைஞ்சிடும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 7 kg வந்து ட்ரை பண்ணி பவுடர் எடுத்தால் தான் 1 kg பவுடர் ஆகும். ஸோ இது வந்து பவுடருடைய காஸ்ட் வந்து அதிகமாக போயிடும். ஓகேங்களா? ஸோ பால் காளான் பார்த்தீங்கன்னா பால் காளானுடைய லைஃப் டைம் வந்து 4 or 5 days இருக்கும். நீங்கள் பால் காளான் வந்து சேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சைடு வந்து பால் காளான் வந்து நல்லா மூவிங் ஆகிருக்கு. பால் காளானுக்கு வந்து டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு சிப்பி காளானுக்கு நோட் பண்ணிக்கலாம். சிப்பி காளான் வளர்க்கணும்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இடம் இருந்தாலும் அதிலே யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டிலே கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதை வளர்க்கறதுக்கு தேவையான வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 24 to 28 degree Celsius. ஸோ 75% காற்றின் ஈரப்பதம், அதாவது ஹியூமிடிட்டி இருக்கணும். இதை அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கு, அது பேர் ஹைக்ரோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் காளான் பார்த்தீங்கன்னா பால் காளானுக்கு வளர்க்கறதுக்கு வந்து 2 ஷெட்டு தேவை. ஒன்று ரன்னிங் ஷெட்டு, இன்னொன்று சாம்பர். அந்த ப்ளூ கலர் தார்பாயில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சாம்பர் தேவை. ரன்னிங் ஷெட்டில் 30 days, அதாவது 28 daysலேருந்து 30 days வரை நம்ம வந்து பெட்டு ஃபார்ம் பண்ணி விட்டுடுவோம். அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி கேசிங் சாயில் பண்ணி நம்ம வந்து சாம்பரில் வைக்கணும். பால் காளானுக்கு நோட் பண்ணிட்டீங்களா? பால் காளானுக்கு டெம்பரேச்சர் வந்து 30 to 32 degree Celsius. ஸோ அது வந்து 85%க்கு ஈரப்பதம் ஹியூமிடிட்டி குறையாம இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக அதாவது வெப்பம் இருக்கிறதுனால நம்ம அந்த பீரியடில் வந்து
கவர், அதாவது பாலித்தீன் கவர் 12க்கு 24 சிப்பி கவர். இந்த கவர்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் பாயில் பண்ண வைக்கோல வந்து நீங்க உலர வைக்கணும். உலர வைக்கிறதுனா 60% ஈரப்பதம் இருக்கும். நீங்க புழிஞ்சீங்கன்னா வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஆனா நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் நீங்க உணரணும். கையில வந்து நமக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் ஈரமா இருக்குன்றது தெரியல. ஆனா அந்த வைக்கோல் நீங்க புழிஞ்சீங்கன்னா தண்ணி வரக்கூடாது. ஸோ அதுதான் 60% ஈரப்பதம். பாயில் பண்ணிட்டு 60% ஆமா சார், உலர வைக்கணும். ஃபேன் காத்துல நீங்க உலர வைக்கணும். மேக்ஸிமம் வந்து டைரக்ட் வெயில்ல படாம நீங்க ஃபேன்ல போட்டு உலர வச்சு காய வச்சுக்கணும். பண்ணலாம். ஸோ அதை காஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் 12க்கு 24 கவர் எடுத்துக்கங்க. கவர்ல வந்து இப்போ இந்த விதை இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்பான் சொல்லுவாங்க, சீடு விதை எல்லாமே தான். இது டிப்பிக்கலான விதை. 12க்கு 24 இது வந்து 6 பேக் போடணும். இதை வந்து நீங்க 6ஆ கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இதை தொடும்போது இங்க வந்து கிரீனா இருக்கு, இங்க எல்லாமே ஒயிட்டா இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல மட்டும் உடைச்சிட்டு இதை ஃபுல்லா போடலாமான்னா போடக்கூடாது. வச்சீங்கன்னா ஒரு பெட்ல இருந்து எல்லா பெட்டுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும், கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ ஒரு பேக்கெட் ஃபுல்லா பார்க்கவே கூடாது. நோய் மட்டும் ஃபாஸ்டா மூவிங் ஆகும். ஓகேங்களா? இப்போ உருளை ஷேப் இருக்கு இல்லையா, அந்த பெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உருளை ஷேப்ல பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து 4 ஹோல்ஸ் போடணும். ஸோ மொத்தம் ஒரு பெட்ல வந்து 16 ஹோல்ஸ் போடணும். ஒரு பாக்கெட்ல பாராட்டு. ஆமா சார், ஒரு சைடு 4 டைட் பண்ணி நீங்க வீட்ல எங்க வேணாலும் வச்சிருங்க. உரி மாதிரி கட்ட முடிஞ்சா நீங்க உரியா கட்டி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு நீங்க அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ண கூடாது. நிறைய பேர் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு ஆல்ரெடி 60% ஈரப்பதம் ஆல்ரெடி இருக்கு. நம்ம ஸ்பான் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பான் வந்து அந்த 60% ஈரப்பதம் அந்த வைக்கோல் சாப்பிட்டு தான் வளரும். நீங்க ஹோல்ஸ் போட்டீங்கல்ல, அந்த ஹோல்ஸ் மூலமா நமக்கு பட்ஸ் வெளியில வரும். வெளியில வரும்போது கூட நீங்க ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க இப்போ ஹைக்ரோமீட்டர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 24 to 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து நீங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அந்த ஸ்ப்ரே பண்ண தேவை. அது இல்லைன்னா நீங்க பண்ணலாம் மேல. ஸோ உங்களுக்கு பட்ஸ் வந்தோடனே ஒரு 2 டேஸ்ல பெருசா மாற்றம் வந்துடும். ஸோ 17 நாட்களுக்கு பிறகு காளான் நீங்க வந்து சிப்பி காளான் பார்த்துருக்கோம். இதுல எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணீங்களா? எதுவுமே இல்லை. ஒரு இயற்கையான ஒரு பொருள் தான். நம்ம இயற்கையா செஞ்சுருக்கோம், இயற்கையா கிடைக்கும். அது வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து நாம வாழற டெம்பரேச்சர்ல தான் நம்ம கொண்டுட்டு வந்துருக்கோம். டெம்பரேச்சர் வந்து அதிகமாக எக்ஸாஸ்ட் ஃபேன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து கீழே ஆக்சுவலா ஷெட் அமைக்கும் முறை இருக்கு இல்லையா, நீங்க வந்து மேக்ஸிமம் கீத்து இருக்கு இல்லையா, கீத்து கூரை கொட்டா அந்த மாதிரி அமைச்சாதான் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியும். கீழே வந்து ஒரு தாழ்பா போட்டுருங்க. அந்த தாழ்பா மேல மணல் கொட்டணும். ஏன் மணல் கொட்டணும் அப்படின்னா அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். கீழே தாழ்பா இருக்கும் இல்லையா, அந்த ஈரம் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன ஷெட் அப்படின்னா நீங்க வந்து சுத்தி வந்து சாக்கு, சணல் சாக்கு இருக்கு இல்லையா, கோழி சாக்கு, அந்த சாக்கு கட்டிடுங்க. பைப்பு லைன் கொடுத்துருங்க தண்ணி ஸ்ப்ரே பண்ற மாதிரி. அந்த சாக்குல தண்ணி பட்டுச்சுன்னா அதுவும் சீக்கிரம் காயாது. அடியில தர இருக்கு இல்லையா, அதுவும் காயாது. இது காயாம இருக்கும்போது அந்த ஈரப்பதம் இருக்கும்போது அது வந்து அந்த ஈரப்பதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுது. நீங்க மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 17 டேஸ்ல இருந்து சம்டைம் இப்போ வந்து மழை சீசன்லாம் ஒரு 15 நாளே காலம் வர ஆரம்பிச்சிடும். மே மந்த் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டேஸ் எடுக்கும். ஓகேங்களா? மஷ்ரூம் வரதுக்கு இதுதான் இதோடைய லைஃப். அந்த பெட் இருக்கு இல்லையா, பெட்டோடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 45 டேஸ் டிப்பிக்கல். நோட் பண்ணிக்கோங்க. இந்த பெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 3 to 3.5 கிலோ இருக்கிற வரை பண்ணிக்கங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆமா ஆமா, அந்த பாலித்தீன் கவர்ல சும்மா நல்லா அழுத்தி புஷ் பண்ணி அழகா வைக்கணும். ஸோ அது வச்சாதான் நம்ம ஒரு 3 கிலோல இருந்து 3.5 கிலோ இருந்தால் தான் நமக்கு ஓகே. நமக்கு ஈல்டு வந்து ஒரு 2.5 கிலோ கிட்ட நமக்கு கிடைக்கும்.
ஸோ ஒயிட்டாக இருக்கும், வெயிட் நமக்கு மஷ்ரூம் அது சத்து ஃபுல்லாக எடுத்து மஷ்ரூம் வெளியில் வந்துடும். வெளியில் வந்தோடனே அது குட்டியோட இப்படி அழுத்துனா அழுந்துடும். அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து வெட்டி கம்போஸ்டுக்காக மாற்றிடுவோம். அது வேஸ்ட் பண்ணோம்னா அது வந்து வயலுக்கு நல்ல பாடு. அது வெட்டி கம்போஸ்டாக மாற்றிடுவோம். சார் மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ண முடியாது அந்த பையன். சார் வரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈல்டு வரும். ஃபர்ஸ்ட் ஈல்டு வந்துட்டு ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் செகண்ட் ஈல்டு வரும். செகண்ட் ஈல்டுக்கு வந்துட்டு மறுபடியும் தேர்ட் ஈல்டு வரும். அந்த மாதிரி 45 டேஸ் to 50 டேஸ் வரை வரும். அதுமே இன்னுமே கேட்டிங்கன்னா அதுக்கு டெம்பரேச்சர் கிடைக்கும் போது கூட வரும். அது வர வர நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ரூல் படி இதுக்கு ஒரு திட்டம் அமைச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்காக ஒரு 45 நாள் சொல்கிறாங்க. பட் அது நமக்கு அதுக்கு டெம்பரேச்சர் கிடைக்கிற வரையுமே அது வரும். ஒரு ஈல்டு அது வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈல்டு ரொம்ப பெருசாக வரும். ஒரு 1/2 kg வரும், 3/4 கிலோ வரும். ஒரு 400 கிராம் 200 கிராம்லேருந்து பெருசாக வரும். செகண்ட் ஈல்டு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக வரும். தேர்ட் ஈல்டு அதை விட கம்மியாக வரும். சம்டைம் லாஸ்ட் ஈல்டு கூட பெருசாக வரும். அதுக்கான ஃபுட்டு கிடைக்கும் போது அது நல்லா பெருசாக வரும். இதனுடைய அந்த சிக்கன் அதை விட டேஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது அதில் தான் கிடைக்குது. இப்போ நார்மலாக சில பேருக்கு செய்ய தெரியாமல் இது வந்து பட்டனை கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்டன் வந்து நம்ம ஒரு ஏசியில் தான் நம்ம வளர்க்குறோம். ஆனால் சிப்பிக்காய் மட்டும்தான். இப்போ நான் சொன்ன ப்ராசஸில் எங்கேயாவது நீங்கள் கெமிக்கலோ ஏதோ ஆட் பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே இல்லை. நார்மலி நம்ம இயற்கையாக கொண்டுட்டு வந்துட்டோம். ஆனால் இதனுடைய மார்க்கெட் ஏன் தெரியல அப்படின்னா நிறைய பேர் வரல. இதுக்கான அவேர்னஸும் சொல்ல ஆள் இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் இதை டெப்த்தாக ஸ்டடி பண்ணி இதை வெளியில் கொண்டு போகணும். ஸோ அடுத்தது இதை சிப்பிக்கான ஏதாவது டவுட் இருக்குங்களா? நீங்கள் வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் வாங்கிக்கலாம். இப்போ நான் லேப் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்பான் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதர்வைஸ் வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, பெங்களூரில் வந்து ஐஐடிச்சர் இங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சோழன் இருக்கு இல்லையா, ஹிமாச்சல் பிரதேசில் சோழன் இருக்கு, அங்கேயும் வாங்கலாம். நான் ஆயிஸ்டர் மில்கி தான் சார் வச்சுருக்கேன். ஆயிஸ்டர் மில்கி, ஆயிஸ்டரில் வந்து 2 ரகம் வச்சுருக்கேன். ஒன்று ஒயிட்டு, ஒன்று கிரே. வச்சுருக்கேன் சார். இதெல்லாம் எங்களோட விதை தான். அதாவது 10 kg வாங்கினாங்கன்னா 150, 10 kg மேலே வாங்கினாங்கன்னா 120 சார். அது வந்து நீங்க வைக்கோல் வந்து சரியா நீங்க ஸ்டெரைல் பண்ணாம இருந்திருப்பீங்க. ஒரு ப்ராசஸுமே பார்த்து தான் பண்ணணும். நீங்க அதாவது பாயில் பண்ணனா நமக்கு நெல்லு வாசனை அடிக்கும். 1/2 hour வந்து ஆவி வந்த பிறகு தான் எடுக்கணும். ஏன்னா கீழே இருக்கிற வைக்கோல்லாம் நல்லா பாயில் ஆகிடும், அது வாசனை வரும். மேலே இருக்கிற வைக்கோல் வந்து சரியா பாயில் பண்ணலை. அதே மாதிரி தேர்வு செய்யும் போது நீங்க வைக்கோல் வந்து ரொம்ப கிளீனா எடுத்துக்கலாம். நியூவா எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி மாட்டுக்கு யூஸ் பண்ணது இல்லை அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணது அப்படிலாம் நீங்க சூஸ் பண்ணவே கூடாது. நம்ம அந்த ரா மெட்டீரியல் நல்லா மக்க வைக்கணும். மக்க வைக்கிறதுக்கு அதுக்கு நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாதான். அதுல நீங்க வைக்கோல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அந்த புழுலாம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ப்ரிப்ரேஷன்ல நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்றீங்களா இருக்கும். புழு வரதுக்கும் விதைக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க எடுக்கிற ரா மெட்டீரியலுக்கும் புழுவுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. நீங்க வந்து அதை வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணும்போது கரெக்டா ப்ராசஸ் பண்ணீங்கன்னா, கெமிக்கல் மெத்தடா இருந்தாலும் சரி, இயற்கை மெத்தடா இருந்தாலும் சரி, கரெக்டா பண்ணீங்கன்னா ஓகே. இதே இதை இப்போ பண்ணது ஃபுல்லா இயற்கை மெத்தட். அதே செயற்கை மெத்தட் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. கெமிக்கல் மெத்தட் நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க? இதெல்லாம் வந்து டெப்தா சொல்லி தர மாட்டாங்க. அது வந்து ஐஏஹெச்ஆரே போனோம். அதுதான் நான் வந்து 8 வருஷமா நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை. நான் இதை தேடியே ரொம்ப ஓடிக்கிறேன். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸ் அட்டன் பண்ணி அதில் கிடைச்ச கெயின் வச்சு தான் டெவலப் ஆகலாமே தவிர மற்றவங்க கைட்னஸ் அதாவது டெப்த்தாக உள்ள போகிறதுனா அது கொஞ்சம் கஷ்டம். ஸ்பான் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இது சீடு எடுக்கணும் அப்படின்னா எனக்குமே நான் 1 day வந்து 7,000 கொடுத்து மதுரையிலேருந்து ராமலிங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய் கொடுத்து நான் தங்க வச்சு எனக்கு லேப்லாம் ஒரு 4 years முன்னாடி லேப்ல வந்து அவருமே டெப்த்தாக எனக்கு ஃபுல்லாக சொல்லித்தர
ப்ராக்டிஸ் பண்ணி தான் கொண்டு வரும். ஸோ அந்த இதை பொறுத்தவரை ஏன்னா இப்போ நீங்கள் லேமினரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, ஒர்க் பண்ணும்போது சும்மா ஜஸ்ட் நம்ம மூச்சு காத்துக்குள்ள பட்டாலும் ஃபெயிலியர். ரொம்ப 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 சென்சிட்டிவானது. அது பார்த்து 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 பண்ணணும். ஒன்றும் அது வந்து ஸ்பான் வந்து அதுக்காக அதுவே தனி உலகம், இதுவும் தனி உலகம். அதுக்கும் நீங்கள் டைம் நிறைய எடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இதில் ஓரளவுக்கு நீங்கள் கெயின்லாம் பார்த்துட்டு அது உள்ள என்ட்ராகும். ஏன்னா ஒரே டைமில் பண்ணீங்கன்னா இதில் பண்ணுவீங்க, அதில் எடுத்துவீங்க. ஸோ மொரால் நான்